வீவர்ஸ் இது Xylo. இதில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வண்டி வந்து ஸ்பீடு போகல, பிக்கப் இல்லை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்படியே ஆக்சிலேட்டரை கம்ப்ளீட்டாக அழுத்தணும் அப்படின்னா என்ஜினோட சவுண்டு உருன்னு சவுண்டு வருத வழியே வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கியர் பாக்ஸை கட்டியிருக்கோம். எதுக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னா கிளச்சு போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்கோம். இப்போ கியர் பாக்ஸை கட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளச்சே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் பேரிங் செக் பண்ணிடலாம். ரிலீஸ் பேரிங் எப்படி இருக்குன்னு சுற்றுங்க, சவுண்டு வருதான்னு பார்ப்போம். கேமராவில் கேப்சர் பண்ண முடியுதா பார்ப்போம். பேரிங் நாய்ஸ் வருது. ஆனால் வீடியோவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம இந்த வண்டியிலேருந்து கிளச்சை நம்ம காட்டிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம கியர் பாக்ஸை காட்டிட்டோம். கியர் பாக்ஸில் ரிலீஸ் பேரிங் போயிருக்குங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் கேப்சர் பண்ணி காமிச்சோம். இப்போ இந்த கிளச்சை காட்டிட்டு கிளச்சு போயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கிளச்சை நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ராஜா, இப்போ நம்ம கிளச் பிளேட்டை கட்டிட்டோம். இப்போ சொல்லுங்கள், இந்த கிளச் பிளேட் ஓகேவா நாட் ஓகேவா? கிளச் பிளேட் சுத்தமாக போயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக அந்த பேடை தேஞ்சு அந்த ரிவீட் கிட்டே வந்துடுச்சு. ரொம்ப மோசமாகிடுச்சு. ராஜா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ புது கிளச் வாங்கி வந்தாச்சு. இந்த புது கிளச் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. புது கிளச் பழையசில் பார்த்துருப்பீங்க. இந்த இடம்லாம் இந்த ரிவீட் வரையும் தேஞ்சிருக்கும். கரெக்டு. இந்த கவர் அசம்பிளி இதுவுமே மாற்றிடணும். அதுதான் நம்ம சொன்னது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அழுத்துறோம் இல்லையா, அழுத்தும் போது இது ஸ்ப்ரிங் பேக் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதில் ஹார்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் பழசு போட வேணாங்கிறோம். வண்டியிலுக்கு ரிலீஸ் பேரிங் வந்து சவுண்டு வந்தது, அதனால் இதை மாற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த லோடு நல்லாயிருக்கும். அதை ஃப்ரீயாக சுற்றாது. நம்ம நேரம் இப்படி அதில் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றினாலே சருன்னு சுற்றுச்சு. கரெக்ட். ஸோ உங்களுக்கான எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கேட்டால் இந்த கிளச் பிளேட்டை மட்டும் நீங்கள் மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. திரும்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ப்ராப்ளம் உங்களுக்கு ஆட் ஆகிடும். 2-3 டைம் நீங்கள் கட்டி வேலை தேவையில்லாமல் லேபர் சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மாற்றும் போது இதை மாற்றும் போது கூடவே சேர்த்து இதையும் மாற்றுறீங்க. இதை 3 வந்து கம்ப்ளீட்டாக செட்டாக மாற்றுறீங்க. அதுதான் வந்து குட் ப்ராக்டிஸ். இந்த கியர் பாக்ஸில் இந்த பிளேட் கரெக்டாக சூட் ஆகுதா, ஓகே, ஏறுதான் நம்ம இப்படி செக் பண்ணிடணும். ஓகே, ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா ஏறாது. நம்ம என்ன தான் மாட்டிட்டு கீர் பாக்ஸ் ஏற்றினா ஏறாது. ஓகே, நம்ம என்ன தான் மல்லு கட்டினாலும் ஏறாது. எதனால் ஏறலாம் நம்ம மூச்சிலே இருப்போம். ஓகே, அதனால நம்ம இங்கே போட்டு பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் தெரிஞ்சு நம்ம போட்டோம் கிளச்சு இங்கே ஏறிச்சு. ஓகே, இதில் தான் இங்கே மிஸ்டேக் இது செக் பண்ணி ஏற்றணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே, அப்படி வர இது பார்த்தீங்கன்னா இந்த பல்லு கரெக்டாக இப்போ எல்லாமே செட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வரது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம எண்ணி பார்த்தோன்னா, ஓகே, ஒரு 10 வருதுன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா 11 வந்துடும். ஓகே, அது பேர் ஏதாவது மாறி வந்திருக்கும். ஓகே, ஓகே, அது போல் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த கீர் சுற்றும் போது ஸ்லிப் ஆகும். ஓகே, வண்டி மூவிங்கும் அது இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இப்படி போட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். போட்டோம் கரெக்டாக இருக்குது. ஓகே, பெர்ஃபெக்ட் ராஜா. பல்லு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம அதுக்கு போய் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ராஜா, இப்போ சொல்லுங்கள், இந்த ஃப்ளைவீல் வந்து ஓகேவான்னு சொல்லுங்கள். ஃப்ளைவீல் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது. அந்த இது எதுவுமே இல்லை. நம்ம லைட்டாக எமர் ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு, ஓகே, மட்டும் பார்த்துட்டு அப்படியே இப்போ கிளச் தூக்கி மாட்ட போகிறோம். இப்போது புது கிளச்சை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது ரிலீஸ் பேரிங் போட்டாச்சு. இதில் இப்போ கியர் பாக்ஸ் ஏற்றிட்டு இருக்கணுமோ. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.